Hello all, welcome to Commerce class. Chapter number 11 எக்ஸாம் எழுதி நிறைய பேர் அனுப்பிச்சிருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ ஃபார் தட். இதே மாதிரி இனி வரும் காலங்கள்லேயும் இந்த ஸ்கூல் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிற தெரியாத சுச்சுவேஷனில் பட் எக்ஸாம் கன்ஃபார்மாக இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இருந்தாலும் நாம் இந்த இடைப்பட்ட காலங்களில் நம்ம என்ன பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா, நம்ம தேவையான அளவு இந்த பரீட்சைக்காக நம்ம உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். சரிங்களா? லீவுன்னு சொல்லிட்டு ஜாலியாக ஊர் சுற்றாமல், தாத்தா வீட்டுக்கு பாட்டி வீட்டுக்கெலாம் போகாமல், நம்மளோட பர்சனல் ஒர்க்கை பார்க்காம படிப்புக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? இந்த லெசன் ஃபுல்லாகவே, இந்த சாப்டர் ஃபுல்லாகவே நான் பிபிடி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா, ஸோ இன்னும் நிறையா இந்த ட்ரைனிங் மெத்தட்ஸை பொறுத்த வரைக்கும் பிக்சர் வைஸ் தான் காமிச்சா உங்களுக்கு புரியும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் நான் பிபிடி கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு சாப்டர் இந்த ஒரு வீடியோலேயே முடிஞ்சிடும். கொஞ்சம் பெரிய சாப்டர் தான், பட் இருந்தாலும் ஒரு 1.5 hours நான் முடிச்சிடுவேன். சரிங்களா? ஸோ கண்டினியூஸாக எடுக்கிறப்ப 1.5 hours வரும். யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் ஹெச்ஆர்எம்னா என்னன்னு பார்த்துட்ருக்கோம். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஒரு கம்பெனியில் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் ஒழுங்காக வேலை செஞ்சால் மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஒழுங்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்ஆர்எம் டிபார்ட்மெண்ட்டு தான். ஒரு மேன் பவரை எப்படி மேனேஜ் பண்ணுறது, அவங்களோட ஒர்க்கை எப்படி நம்ம எஃபிஷியண்ட்டாக வாங்குறது, எப்படி தகுதியான ஆட்களில் நமக்கு தேவையான வேலைக்கு நம்ம சூஸ் பண்ணுறது, இதெல்லாம் அடங்கினது தான் ஹெச்ஆர்எம். சூஸ் பண்ண பிறகு அவனுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கறது, எப்படி அவனை டெவலப் பண்ணுறது, அவனுக்கு க்ரோத் என்ன இருக்குது, அவனுடைய குறைகள் என்ன, அவங்கிறது எம்ப்ளாயீஸ், அவங்களோட குறைகள் என்ன, அவங்களோட நிறைகள் என்ன, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, எல்லா விஷயத்தையும் யார் சரி செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் தான் சரி பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பேசிக் ஹெச்ஆர்எம்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் நம்பர் 9 பார்த்தோம். அதே மாதிரி 10 பொறுத்த வரைக்கும் ரெக்ரூட்மெண்ட் பார்த்தோம். ஒரு நமக்கு இருக்கிற வேக்கண்ட்டுக்கு எப்படி ஒரு தகுதியான எம்ப்ளாயி அப்ளை பண்ண வைக்கிறது அப்படிங்கிற ஒரு மெத்தட் தான் ரெக்ரூட்மெண்ட். அடுத்தது சாப்டர் நம்பர் 11 பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயி செலெக்ஷன்ஸ் பார்த்தோம். ஒரு எம்ப்ளாயியை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எந்தெந்த டைப்பில் முடியும், எவ்வளோ மெத்தட்ஸ் இருக்குது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் இருக்குது, என்ன டைப் ஆஃப் டெஸ்ட் வைக்கலாம், இதெல்லாம் நம்ம பார்த்தது தான் சாப்டர் நம்பர் 11. அதில் சூஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? நம்ம கம்பெனிக்கு ஒரு 100 பேர் தேவைப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 மேனேஜரு, 10 எம்ப்ளாயி, 10 ஒர்க்கரு, டிஃப்ரெண்ட் போஸ்டிங்க்கு ஒரு 10 பேர் தேவைப்படுறாங்கன்னா 10 பேருக்கு நான் சூஸ் பண்ணிட்டேன். ஒரு 100 பேரை நான் சூஸ் பண்ணிட்டேன். எவன் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் போடுறது, அதுக்கு பேர் தான் பிளேஸ்மெண்ட்னு நான் சொன்னேன். போட்ட பிறகு அந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்பாயிண்ட் பண்ண பிறகு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ட்ரைனிங் கொடுக்கணும். அப்போ தான் அவங்களால என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும், மோட்டிவேட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. எல்லோரும் ஒரே ஃபீல்டுலேருந்து வந்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒருத்தன் பிகாம் படிச்சுட்டு வந்திருப்பான், ஒருத்தன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்திருப்பான், ஒருத்தன் ஐடியிலேருந்து வந்திருப்பான், ஒருத்தன் டிப்ளமோ முடிச்சுட்டு வந்திருப்பான். எல்லாரையும் கலெக்ட் பண்ணி நம்ம ஒரு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறோம். பார்த்தீங்களா? அதை பற்றி தான் இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். சாப்டர் நம்பர் 12 எம்ப்ளாயி ட்ரைனிங் மெத்தட்ஸ். யூனிட் நம்பர் 4 ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் சாப்டர் நம்பர் 12 எம்ப்ளாயி ட்ரைனிங் மெத்தட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எம்ப்ளாயி ட்ரைனிங் மெத்தடில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன், டெஃபினேஷன் ஆஃப் தி எம்ப்ளாயி அப்படின்னா ட்ரைனிங்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் ட்ரைனிங், தென் பர்பஸ் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் நீட் ஃபார் ட்ரைனிங். இந்த நீடுனா என்ன, தேவைகள், இந்த ட்ரைனிங் எதுக்கே அவசியமாக இருக்கிறது நம்ம கம்பெனியில் அப்படின்னு சொல்லிட்டு 2வது டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். 3வது டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை டிசைன் பண்ணுறப்ப அதோட ஸ்டெப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். தென் நெக்ஸ்ட்டு ட்ரைனிங் மெத்தட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். 2 டைப் ஆஃப் ட்ரைனிங், ஆன் தி ஜாப் ட்ரைனிங், ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் சொல்லி 2 டைப்ஸ் ஆஃப் ட்ரைனிங் இருக்குது. ஸோ அதுவும் என்னன்னு சொல்லி நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ஆன் தி ஜாப் ட்ரைனிங் அண்ட் ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் சொல்லிட்டு இன்னொரு இதில் நம்ம ஆன் தி ஜாப் ட்ரைனிங்க்கும் ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இதில் இருக்க இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை பொறுத்த வரைக்கும் இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே நான் எதுலேருந்து எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட் புக்கை ரெஃபர் பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? எல்லா பாயிண்ட்ஸுமே உங்கள் டெக்ஸ்ட் புக்கிலேருந்து தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நோட் எடுத்து நான் சொல்கிறதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இதெல்லாம் இந்த பாயிண்ட்ஸை பார்த்தாச்சும் எழுதி வைங்க. சரிங்களா? இன்கேஸ் உங்களுக்கு புக் கிடைக்கலனாலையோ இல்லை நோட்ஸ் கிடைக்கலனாலே நீங்கள் இதை எழுதினீங்கனாலே போதும். உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இதை எழுதினீங்கனாலே போதும். சரிங்களா? எக்ஸாமில் கூட நான் சொல்ல வரேன்.
ஸோ அதனால் தயவு செஞ்சு ஒரு நோட் எடுத்து வச்சுக்கிட்டு எழுதுகிற பழக்கத்துக்கு வாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். இந்த ட்ரைனிங்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரொடக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கனைசேஷன் நீட்ஸ் த சர்வீஸ் ஆஃப் ட்ரைன்டு பர்சன் ஃபார் பர்ஃபார்மிங் பெட்டர் ஆக்டிவிட்டீஸ் இன் அ சிஸ்டமேட்டிக் வே. எல்லா ஆர்கனைசேஷனுக்குமே என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன தேவைப்படுதுன்னா ஒரு ட்ரைன்டு எம்ப்ளாயியோட சர்வீஸ் தேவைப்படுது. ஒரு கம்பெனியை நல்ல முறையில் நடத்தணும் அப்படின்னா ஆல்ரெடி நல்லா ட்ரைனிங் இருக்க பர்சனாக இருந்தால் ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுவோம், ட்ரைனிங்கே இல்லாத பர்சனாக இருந்தால் அவன் வேறு மாதிரி ஒர்க் பண்ணுவான். ஸோ எல்லா ஆர்கனைசேஷனுக்குமே இந்த ட்ரைன்டு பர்சன் அப்படிங்கிறவங்க ரொம்பவே தேவைப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. தென் இதோட ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறோம். தேவையான ஆட்களை நம்ம கம்பெனிக்கு எப்படி அப்ளை பண்ண வைக்கிறது அப்படிங்கிற மெத்தடை நம்ம ரெக்ரூட்மெண்ட்டில் பண்ணுறோம். தென் அவனை செலக்ட் பண்ணுறோம். வந்த பர்சன்ஸ்லேருந்து நமக்கு தேவையான எம்ப்ளாயியை நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணி முடித்த பிறகு அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். அதுதான் இந்த தேர்ட் பாயிண்ட். ஆனால் ட்ரைனிங் படிக்கிறாங்க. சம் எம்ப்ளாயீஸ் ஆர் ஆல்ரெடி ஹேவ் சம் ப்ரீவியஸ் நாலேஜ் ரிகார்டிங் த ஜாப் while others may entirely new to this job. ஒரு சில எம்ப்ளாயில 2 கேட்டகரி பிரிக்கிறாங்க. எம்ப்ளாயில பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒருத்தன் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருப்பான். இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா நியூ பர்சனாக இருப்பான். ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே தேவை. நியூ பர்சனாக இருக்கிறவங்க எல்லா ட்ரைனிங்குமே தேவைப்படும். இருந்தாலுமே எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு எந்த ஒரு ட்ரைனிங்குமே அந்த ஜாபை பற்றின ட்ரைனிங் தேவைப்படாமல் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, போத் டைப் ஆஃப் எம்ப்ளாயீஸ் நீட்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரைனிங் டு அக்யூவேட் தெம்செல்ஃப் வித் தி ஜாப். ஸோ 2 டைப் ஆஃப் எம்ப்ளாயுமே, இங்கே இருக்கிற 2 டைப் ஆஃப் எம்ப்ளாயுமே ஒரு சில ட்ரைனிங் தேவைப்படுது அவங்களுக்கு. ஆல்ரெடி எம்ப்ளாயி வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸில் இருப்பாங்க, அதே ஒர்க்கில் எக்ஸ்பீரியன்ஸில் இருப்பாங்க. ஒரு சில பேர் நியூவாக இருப்பாங்க. இருந்தாலுமே 2 பேருக்குமே ஒரு அக்யூவேட் அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, ஒரு கரெக்டான ஒரு ட்ரைனிங் தேவைப்படுது. அந்த கம்பெனியில் இருக்கிற ஒரு ஜாபோட நம்ம அந்த வேலையை ஒன்றி பண்ணுறதுக்காக நமக்கு ஒரு சில ட்ரைனிங் தேவைப்படுது அப்படிங்கிறத தேர்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. இதுதான் இன்ட்ரோடக்ஷன் டு த ட்ரைனிங்னு சொல்கிறாங்க. தென் டெஃபினேஷன் சொன்னால் ஒரு 3 ஃபேமஸ் ஆத்தர் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங்க்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, எட்வின் பி ஃபிலிப்போ, மேத்திஸ் ஜாக்சன், டெல் எஸ் பீன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க, டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. எட்வின் பி ஃபிலிப்போ என்ன சொல்கிறாருன்னா, ட்ரைனிங் இஸ் தி ஆக்ட்டுங்கிறாரு. ட்ரைனிங் அப்படிங்கிறது ஒரு செயல் ஆஃப் எதுக்காக, இன்க்ரீஸிங் த நாலேஜ். ஒரு மனிதனோட ஒரு எம்ப்ளாயியோட நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, நாலேஜ் அண்டு ஸ்கில்ஸ் ஆஃப் அன் எம்ப்ளாயி ஃபார் டூயிங் த பர்டிகுலர் ஜாப். ஒரு பர்டிகுலர் ஜாபை பண்ணுறதுக்காக அவங்க கொடுக்குறது தான் என்னன்னு பேர், இதுக்கு ட்ரைனிங்னு பேர். பர்டிகுலர் ஜாபை பண்ணுறதுக்காக அவனுடைய ஸ்கில்ஸையும் நாலேஜையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ட்ரைனிங்னு சொல்லிட்டு எட்வின் பி ஃபிலிப்போ சொல்லியிருக்காரு. நீங்கள் எந்த இடத்துல டெஃபினேஷன் கேட்டாலும் இந்த டெஃபினேஷன் தான் எழுதணும். எட்வின் பி ஃபிலிப்போட டெஃபினேஷன் தான் எழுதணும். சரிங்களா? மேத்திஸ் அண்டு ஜாக்சன், ட்ரைனிங் இஸ் அன் லேர்னிங் ப்ராசஸ் whereby people learn skills, concept, attitude and knowledge to aid to achievement of goals. அதான் aid in the achievements of goals. அவங்களோட குறிக்கோள்களை அடையறதுக்காக ட்ரைனிங் அப்படிங்கிறது என்னென்னா ப்ராசஸ். எங்கே ஒரு மனிதனாகப்பட்டவன் ஒரு வேலை செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, அவனோட ஸ்கில்ஸு, கான்செப்டு, ஆட்டிடியூடெல்லாம் இன்க்ரீஸ் லேர்ன் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். எதுக்காக அவன் அதெல்லாம் லேர்ன் பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, டு அச்சீவ் இஸ் த கோல். அவங்க கோலை அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. தென் டேல் எஸ் பீன் அப்படிங்கிற என்ன சொல்கிறாங்கன்னா, த ஆர்கனைஸ்டு ப்ரொசீஜர் பை பீப்புள் which learn the knowledge which lead to knowledge and skills for the defined purpose. ஸோ தேவையான இடங்களில் அவங்களுடைய நாலேஜை வளர்த்துக்கிறதுக்காக செய்யக்கூடியது தான் இந்த ட்ரைனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன். ஓகேவா? தென் பர்பஸ், இதோட தேவை என்ன சார், எதுக்காக சார் இந்த ட்ரைனிங் ரொம்ப முக்கியம், ஒரு வேலைக்கு சூஸ் பண்ணோமா, அவனை வேலை செய்ய சொன்னோமா அப்படின்னு இல்லாமல் எதுக்காக சார் அவனுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் பாயிண்ட்டு இம்ப்ரூவ்டு குவாலிட்டி ஆஃப் ஒர்க். அந்த ஒர்க் பண்ணுற குவாலிட்டியாக தரம்னு உங்களுக்கே தெரியும். ஒரு தரமான வேலைகளை செய்யறதுக்காக. ஓகேவா? நம்ம செய்கிற வேலைகளானது நம்ம கம்பெனிக்கு எந்த ஒரு நஷ்டத்தையும் உண்டாக்காமல் இருக்கிறதுக்காக, நம்ம தரமான ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக நமக்கு இந்த ட்ரைனிங் தேவைப்படுதுன்னு சொல்லி ஃபஸ்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் ஹெல்ப்ஸ் டு ஃபோக்கஸ் ஆன் ஸ்பெசிஃபிக் ஏரியா அண்ட் டெவலப் எம்ப்ளாயி ஸ்கில்ஸ். It enables employee to increase the quality of work created out by them. என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரைனிங் ஹெல்ப்ஸ் டு ஃபோக்கஸ் ஆன் ஸ்பெசிஃபிக் ஏரியா. பர்டிகுலர் ஏரியாவில் ஸ்பெசிஃபிக்காக அவருக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அவனுக்கு இந்த ஜாப் வருமா வராதா, செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க.
அண்டு எம்ப்ளாயோட ஸ்கில்ஸை. இட் எனேபிள்ஸ் த எம்ப்ளாயி டு இன்க்ரீஸ் த குவாலிட்டி ஆஃப் ஒர்க் கேரிட் அவுட் பை தேம். ஸோ இது எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் த குவாலிட்டி ஆஃப் ஒர்க் கேரிட் அவுட் பை தேம். அந்த ஒர்க்கோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, அவங்க பண்ணக்கூடிய ஒர்க்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. தென் என்ஹான்ஸ் தி எம்ப்ளாயி க்ரோத். உறுதி செய்யப்பட்ட வேலையாடோட வளர்ச்சியானது. வளர்ச்சி என்னென்ன எந்த வகையில் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவன் அடுத்த போஸ்டிங்க்கு எப்படி போகிறான், அவனுக்கு சேலரி எப்படி இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்லாம் முடிவு பண்ணுறதுக்காக இந்த ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு பர்பஸ் உதவுதுன்னு சொல்கிறாங்க. Employees who undergo training becomes the good at their job. Importing a new skills helps in the performance of enhancement of the employee. ஸோ இந்த எம்ப்ளாய்க்கு புதுசாக ஒரு ட்ரைனிங் கொடுக்குறப்ப அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக அந்த வேலையை கற்றுக்குறாங்க. ஸோ ஈஸியாக அந்த வேலையை கற்றுக்கிறப்ப அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. அதனால் அவங்களோட வளர்ச்சியானது அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் இந்த ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது prevents from obsolescence. Prevents obsolescence. The employee gets updated with the latest technology and trend. The major purpose of training is to avoid obsolescence. அப்படின்னா தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. எல்லா விஷயங்களுமே அவனுக்கு தெரியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எல்லா விஷயங்களுமே நம்ம படிப்படியாக ட்ரைனிங் போட்டு நம்ம சொல்லி கொடுக்கறதுனால அவனுக்கு வந்து இது தெரியாது அது தெரியாது நம்ம சொல்லவே முடியாது. அவனுக்கு எல்லா விஷயங்களும் தெரிந்த விஷயங்களாக ஆகின்றன. ஸோ அவனுக்கு எல்லா விஷயங்களும் தெரிந்த விஷயங்களாக ஆகிறப்ப அவன் ஈஸியாக அந்த கம்பெனியில் டெவலப் ஆகிட்டு போயிட்டே இருப்பான் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் அவங்க சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்லைட்டிங் த நியூ ரெக்ரூட்ஸ். புதிய ஆட்சேர்ப்பு முறைக்கு வழிவகுக்குதுன்னு சொல்கிறாங்க. New employee can learn the methods of working, techniques, reporting related tools and equipments used in the job, the work culture of the company, எக்ஸெட்ரா வித் த ஹெல்ப் ஆஃப் ட்ரைனிங். ஸோ எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சிடும் அந்த எம்ப்ளாயிக்கு. அதை கற்றுக்கணுமா, அங்கே என்ன ஒர்க் பண்ண போகிறாங்க, என்ன டெக்னிக் யூஸ் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரி யாருக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணணும், நமக்கு என்னென்ன தேவையான கருவிகள் என்னென்ன இருக்குது, எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, நமக்கு அந்த ஜாபுக்கு பயன்படுத்தக்கூடிய என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்படி தெரிகிறப்ப அவனுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, த ஒர்க் கல்ச்சர் ஆஃப் த கம்பெனி தெரிகிறப்ப மேபி அவன் அதை கண்டினியூ பண்ண வேறாமான்னு சொல்லி ட்ரைனிங்லேயே முடிவு பண்ணிவிடுவான். ஸோ அப்படி ட்ரைனிங்லேயே முடிவு பண்ணுறப்ப அவனுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக நமக்கு தேவையான கரெக்டான ஆட்களை சூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வழிவகுக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தென் இம்ப்ரூவ்டு சேஃப்டி மெஷர்ஸ். Safety measures to be adopted through the proper training program. This helps to improve the safety in the workplace and avoid accidents. So ஒரு ட்ரைனிங் கொடுக்குறப்ப, ஒரு மிஷினரியில் ஒரு ட்ரைனிங் கொடுக்குறப்ப நம்ம அந்த மிஷினரி எப்படி யூஸ் பண்ணணும், அந்த மிஷினரியோட ஒர்க் என்ன, அதை நம்ம எவ்வளோ நேரத்தில் ஆன் பண்ணணும், எவ்வளோ நேரம் ஆஃபில் வச்சுருக்கணும், ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து அவனுக்கு சொல்லிக் கொடுத்துருவோம். ஸோ அப்படி சொல்லிக் கொடுக்குறப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது மூலமாக நமக்கு தேவையில்லாத என்ன அவாய்ட் ஆகுது, ஆக்சிடென்ட்ஸ் அவாய்ட் ஆகுது, சேஃப்டி மெஷர் அவனுக்கு ஜாஸ்தியாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் மோட்டிவேட்டிங் த எம்ப்ளாயீஸ். அண்ட் எம்ப்ளாயி நீட்ஸ் கண்டினியூஸ் டெவலப்மெண்ட் டு மூவ் அலாங் த கேரியர் பாத் ஆஸ் பர் த கேரியர் பிளானிங். ட்ரைனிங் மோட்டிவேட்ஸ் அண்ட் இன்ஸ்டில் த ஆர்கனைசேஷனல் கமிட்மெண்ட். ஸோ அந்த ட்ரைனிங் கொடுக்குறப்ப, ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுக்குறப்ப அது எம்ப்ளாய்க்கு மோட்டிவேஷனாக இருக்குது. அவனோட கெரியரில் அவனோட அந்த ஜாபில் ஜாயின் பண்ணி அடுத்து அவன் என்னென்ன ஸ்டெப்ஸுக்கு போகணும் அப்படிங்கிறத பக்காவாக அவனுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுறதுனால அவன் ஈஸியாக புரிஞ்சுக்குவான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பர்பஸ் ஆஃப் த ட்ரைனிங் பார்ட் 3, ஹையர் ப்ரொடக்டிவிட்டி அண்டு ப்ராஃபிட்ஸ். ஸோ ப்ராஃபிட்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரைனிங் கொடுக்குறப்ப அந்த எம்ப்ளாயோட ப்ரொடக்டிவிட்டியானது ஜாஸ்தியாகும். ஸோ அப்படி ஜாஸ்தி ஆகிறப்ப அவன் ஈஸியாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவான், எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிப்பான். ஓகேங்களா? எஃபிஷியன்ட் ட்ரைனிங் இம்ப்ரூவ்ஸ் ஹையர் ப்ரொடக்டிவிட்டி அண்டு மோர் ப்ராஃபிட். ஸோ இந்த எஃபிஷியன்ட் ட்ரைனிங் அப்படிங்கிறது எதை இம்ப்ரூவ் பண்ணுது, ஹையர் ப்ரொடக்டிவிட்டி அண்டு மோர் ப்ராஃபிட்ஸ் ஆஸ் த ட்ரைன்டு எம்ப்ளாயி கேன் அப்ளை மோர் ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னிக் அட் ஒர்க்ஸு. என்ன சொல்கிறாங்க, இந்த ஹையர் ப்ரொடக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் அவனுக்கு தெரிஞ்சுக்கிறதுனால அவன் ஈஸியாக என்ன பண்ணுவான், அந்த ஒர்க்கை பர்ஃபார்ம் பண்ணுவான். அதனால் அந்த ப்ரொடக்டிவிட்டியானது ஜாஸ்தியாகும், அவனோட ஒர்க்கானது ஈஸியாக செஞ்சு முடிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக இது தேவைப்படுது.
இந்த ட்ரைனிங் அப்படிங்கிற ஒன்று தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. தென் காஸ்ட் ரிடக்ஷன். ட்ரைன்டு எம்ப்ளாயீஸ் கேன் யூட்டிலைஸ் த ரிசோர்ஸ் in an efficient manner. There is no possibility of wastage of resource and all facilities optimum level. This is lead to cost reductions. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தனுக்கு கரெக்டாக பக்காவாக நம்ம ட்ரைனிங் கொடுக்குறப்ப அவன் வந்து அந்த ஒர்க்கை கரெக்டாக பண்ணி முடிப்பான். ஸோ அப்படி கரெக்டாக அவன் பண்ணி முடிக்கிறப்ப நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் ஆனது கம்மியாகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாக் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சாக் கம்பெனியில் போய் நான் வந்து ஒரு 10 பேரை புதுசாக ஜாயின் பண்ணுறேன். சாக் கம்பெனி என்னது தான், சரிங்களா? ஸோ அவன் ஜாயின் பண்ணுறவனுக்கு நான் சாக் எந்த ஷேப்பில் இருக்கணும், அந்த மிஷினரி எப்படி பயன்படுத்தணும், அதை எப்படி வேஸ்ட் இல்லாமல் யூஸ் பண்ணணும் எல்லாம் சொல்லி கொடுத்துட்றேன். சாக்குங்கிறது எப்படி ட்ரைனிங் கொடுக்குறேன், சாக்குங்கிறது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கணும், சாக்குங்கிறது இவ்வளோ குவாலிட்டியோடு இருக்கணும், அந்த பவுடரோட லெவல் இவ்வளோ இருக்கணும், அந்த கெமிக்கலோட லெவல் இவ்வளோ இருக்கணும், திக்னஸ் இவ்வளோ இருக்கணும், எல்லாமே சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ அப்படி நான் சொல்லிக் கொடுக்குறப்ப அவனுக்கு என்ன தெரிஞ்சிடுது, அந்த சாக்கை பற்றின எல்லா விஷயமும் அவனுக்கு தெரிஞ்சிடுது. எதுவுமே சொல்லிக் கொடுக்காம நான் உட்கார வச்சுன்னா அவனுக்கு என்னென்ன தெரியாது, இந்த மிஷினை எப்படி ஆன் பண்ணணும்னு தெரியாது, சாக் ரவுண்டாக ட்ரையாங்கலான்னு தெரியாது, எதுவுமே தெரியாது, எல்லாம் வேஸ்ட்டாக போய்டும். ஸோ ட்ரைனிங் லீட்ஸ் டு காஸ்ட் ரிடக்ஷன் சொல்கிறாங்க. அந்த பொருளோட ஆக்கச்செலவானது கம்மியாகுது. எதனால்? ட்ரைனிங் கொடுக்கறதுனால எம்ப்ளாயீஸ் பக்காவாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ எம்ப்ளாயீஸ் பக்காவாக ஒர்க் பண்ணுறப்ப அவங்களுக்கு எந்த ஒரு வேஸ்டேஜுமே ஆகாது. ஸோ அந்த வேஸ்டேஜ் காஸ்ட் எனக்கு கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. Then reduced supervision. Trained employees need a minimum supervision as they are educated about the various aspects of the job at the training program. So training programலேயே நம்ம என்ன பண்ணிடுறோம் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடுறோம். என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடுது. அப்புறம் என்ன பண்ணுறோம், ஓகே இந்த மாதிரி வேலைகள் செஞ்சப்போ இந்த மாதிரி இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி எல்லாம் சொல்லி கொடுத்துட்றோம். ஸோ தேவையில்லாமல் இன்னொரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணி அவனை சூப்பர்வைஸ் பண்ண தேவையில்லை. சூப்பர்வைசன் ஆனது ரெடியூஸ் ஆகுது. அது ஒரு குட் பாயிண்ட்னு சொல்கிறாங்க. தென் பெட்டர் அடாப்டிலிட்டி. எம்ப்ளாயீஸ் ஆர் ஏபிள் டு அடாப்ட் தெம்செல்ஃப் டு நியூ டெக்னாலஜிஸ் அண்ட் நியூ மெத்தட்ஸ் ஆஃப் ஒர்க் வித் கான்ஸ்டன்ட்லி அண்டர்கோஸ் சேஞ்சஸ். ஸோ கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிற ஒரு விஷயங்களை ஈஸியாக அவன் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவன் என்ன பண்ணிக்கிறான், அதில் கற்றுக்கிறான். ஸோ அவன் வந்து ஈஸியாக அடாப்ட் ஆகிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதுவும் என்னதுன்னா வேரியஸ் பர்பஸ் ஆஃப், நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா வேரியஸ் பர்பஸ் ஆஃப் தி ட்ரைனிங் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போதுன்னா ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமை டிசைன் பண்ணுறப்ப என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். டிசைனிங் இந்த ப்ரோக்ராம்ஸ் இந்த வேரியஸ் ஸ்டெப்ஸ். ஹூம் டு ட்ரெயின், யாருக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறோம், மேனேஜர்ஸ்க்கா, எம்ப்ளாயீஸ்க்கா, ஒர்க்கர்ஸ்க்கா, இல்லை டீம் லீடர்ஸ்க்கா, யாருக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஹூ இஸ் த ட்ரைனி, வந்து சேர்றவங்க என்ன படித்தவனுங்க. ட்ரைனி அப்படிங்கிறவங்க, the person who is undertaking the trainee is called a trainee. ட்ரைனிங்கை யாரெல்லாம் வாங்கிக்கிறாங்களோ, இப்போ நான் ட்ரைனர்னா நீங்கள் எல்லாம் ட்ரைனிஸ், ஓகேங்களா? the person who is giving the training is called a trainer. சரிங்களா? இப்போ சிம்பிள் வேர்டு ட்ரைனர் அப்படிங்கிறவன் என்ன பண்ணுவான், ட்ரைனிங்கை கொடுக்குறவன், டீச்சர்ஸ் மாதிரி, மென்டார்ஸ் மாதிரி, கோச்சிங் மாதிரி. the person who is undertaking the training is called the trainees. ஓகேவா? ஸோ யார் ட்ரைனர், ஓகே இந்த போஸ்டிங்க்கு யார் கரெக்டாக ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணோம். தென் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எங்கே கண்டக்ட் பண்ணணும், உள்ளையா வெளியா, செமினார் ஹால்லையா இல்லை ஒர்க் பிளேஸ்லையா, எப்படி கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணணும். வாட் சுட் பி த லெவல் ஆஃப் ட்ரைனிங். ஸோ அந்த 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 எம்ப்ளாயீஸ்க்கு எந்த லெவலில் நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த மாதிரி மெத்தட்ஸில் நம்ம ட்ரைனிங் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. புக்கில் படித்து பார்த்தீங்கன்னா இப்படியே தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன் தி ட்ரைனிங். சரிங்களா? அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் மெத்தட்ஸ். இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் திஸ் சாப்டர். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இன் திஸ் யூனிட் இஸ் கால்டு ட்ரைனிங் மெத்தட்ஸ். Training methods. Various methods of training used to train the employees. இந்த ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் வேரியஸ் டிஃப்ரெண்ட்ஸ் மெத்தட்ஸ் இருக்குது. நிறையா டைப்ஸ் ஆஃப் ட்ரைனிங்ஸ் இருக்குது, நிறையா மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரைனிங்ஸ் இருக்குது. சரிங்களா? அதுதான் ஃபஸ்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரைனிங் யூஸ்டு டு ட்ரைன் தி எம்ப்ளாயீஸ். இட்ஸ் வேரிங் ஃப்ரம் ஒன் ஆர்கனைசேஷன் டு another organizations.
ஸோ இந்த ட்ரைனிங் மெத்தட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆர்கனைசேஷன்லேயும் ஒரே மாதிரியாக தான் இருக்குமா சார் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்றாங்க. வேரியஸ் ஃப்ரம் ஒன் ஆர்கனைசேஷன் டு அனதர் ஆர்கனைசேஷன். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடி கொடுத்தாங்கன்னா இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா வேறு மெத்தட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி மெத்தடானது சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் போகும். சரிங்களா? வேரியஸ் ஃபேக்டர்ஸ் லைக் ஸ்கில்ஸ் ரெக்குயர்மெண்ட், குவாலிஃபிகேஷன் of the candidate, cost and time availability, in-depth knowledge should be considered before adopting the any given method. எந்த ஒரு மெத்தடை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அவங்களுக்கு நாலேஜ் எப்படி இருக்குது, செலெக்ஷன் ப்ராசஸ் பண்ணுறப்ப பார்த்துருவாங்க அவங்களுக்கு நாலேஜ் எப்படி இருக்குது, எந்த மாதிரி ட்ரைனிங் தேவைப்படுது, நம்மக்கிட்ட எவ்வளோ டைம் இருக்குது, ஸோ இந்த மாதிரி அந்த ஆர்கனைசேஷன்கிட்ட எவ்வளோ டைம் இருக்குது ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு, இதெல்லாம் முடிவு பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் மெத்தட்ஸ் வந்து கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மெத்தட்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. There are two principal methods of employee training which are used by organization is given in the figure. On the job training and off the job training. ஸோ இந்த ட்ரைனிங் மெத்தட்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஆன் தி ஜாப் ட்ரைனிங் அண்ட் அனதர் ஒன் நேம் இஸ் த ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங். திரும்பவும் சொல்கிறேன்ப்பா, ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாபிக். லைன் பை லைனாக படித்து பார்க்காம எழுதிப்பார். சரியா? ஸோ இந்த ட்ரைனிங் மெத்தட்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக்காகவே 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஆன் தி ஜாப் ட்ரைனிங் அண்ட் அனதர் ஒன் இஸ் தி ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் சொல்லிட்டு 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. பாருங்கள், இதுதான் ட்ரைனிங் மெத்தட்ஸ். இந்த டயக்ராம் கண்டிப்பாக எல்லா 5 மார்க்ஸில் போடணும். இந்த டயக்ராம் தான் போடணும். சரிங்களா? ஸோ பாருங்கள், ட்ரைனிங் மெத்தட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. என்ன டைப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆன் தி ஜாப் ட்ரைனிங் மெத்தட்ஸ் அண்டு ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் மெத்தட்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஆன் தி ஜாப்பில் மேஜராக பார்த்தீங்கன்னா கோச்சிங் மெத்தட், மென்டோரிங் மெத்தட், ஜாப் ரொட்டேஷன் மெத்தட், ஜேஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாப் இன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸ், அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் மெத்தட், கமிட்டி அசைன்மெண்ட், இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் மெத்தட்னு சொல்லிட்டு 1 2 3 4 5 6 7 டைப்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஆஃப் தி ஜாப் பொறுத்த வரைக்கும் லெக்சரர் மெத்தட், குரூப் டிஸ்கஷன் மெத்தட், கேஸ் ஸ்டடி மெத்தட், ரோல் பிளே மெத்தட், செமினார் மெத்தட், ஃபீல்டு ட்ரிப் மெத்தட், வெஸ்டிபிள் ட்ரைனிங், லேர்னிங், டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட், ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஸோ பேசிக்காக என்னப்பா, இந்த வந்து என்ன பண்ணுறாங்க, ட்ரைனிங் மெத்தட்ஸை பேசிக்காக 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோ, ட்ரைனிங் மெத்தட்ஸை பேசிக்காக 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லேருந்து இன்னொரு ஆர்கனைசேஷனுக்கு மாறுபடக்கூடிய மெத்தட்ஸாக இருக்குது ஒவ்வொன்றும். ஸோ பேசிக்காக பிரிக்கிறப்ப அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன் தி ஜாப் ட்ரைனிங் அண்ட் ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. அந்த ஆன் தி ஜாப்பில் ஒரு 7 டைப் இருக்குது. இந்த ஆஃப் தி ஜாப்பில் வந்து ஒரு 10 டைப் இருக்குது. சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஆன் தி ஜாப் ட்ரைனிங்னா என்ன, ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, ஆன் தி ஜாப் ட்ரைனிங். On the job training refers to the training which is given to the employee at workplace, keyword at workplace, by his immediate supervisor. On the job training அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்திலேயே கொடுக்கக்கூடியது. வேலை செய்கிற எங்கே ஒர்க் பண்ணுறானோ அந்த ஆக்சுவலாக எங்கே ஒர்க் பண்ணுறானோ அந்த இடத்துல வச்சு அவனோட சீனியர் ஆஃபீஸரையோ இல்லை அவனோட டிஎல்லையோ இல்லை அவனோட சுப்பீரியரையோ அவனோட சூப்பர்வைசரையோ கூப்பிட்டு இந்த பையனுக்கு ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ஆன் தி ஜாப் ட்ரைனிங். சிம்பிள், ஆன் தி ஜாப் மீன்ஸ் அட் ஒர்க் பிளேஸ், கீவேர்டு. The employee learned the job in the actual work employment. அந்த எம்ப்ளாயி சூஸ் பண்ணப்பட்ட வேலையாள் என்ன பண்ணுவான், நம்ம வெளியிலேருந்து கூட்டு வரப்பட்ட வேலையாட்கள் அந்த ஆக்சுவல் ஒர்க் என்விரான்மெண்ட்லேயே அந்த விஷயங்களை அந்த தொழில் அந்த 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 ஜாபுக்கான விஷயங்களை கற்றுக்குவான். இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் லேர்னிங் பை டூயிங், லேர்னிங் வைல் ஏர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பிரின்சிபல் என்ன பார்த்தீங்கன்னா, வேலை செய்து கொண்டே கற்றுக்கிறான், வேலை செய்து கொண்டே கற்றுக்கிறான், கற்றுக்கொண்டே சம்பாதிக்கிறான். புரியுங்களா? வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே கற்றுக்கிறான், அடுத்தவன் என்ன வேலை செய்கிறான்னு பார்த்து அதுலேருந்து அந்த வேலையை அவன் கற்றுக்கிறான். அப்படி கற்றுக்கிட்டு இருக்கும் போதே சம்பாதிக்கிறான். அதுதான் இந்த ஜாபோட, இந்த ஆன் தி ஜாபோட முக்கியமான பிரின்சிபல் அப்படின்னு சொல்கிறாங்க. அகைன் இந்த ஆன் தி ஜாப் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் நிறையா டைப்ஸாக பிரிச்சுக்காங்க. ஆல்ரெடி மேலேயே சொன்ன மாதிரி இந்த ஒரு 6 டைப் இதில் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த 1 by 1 டைப்பிங் வந்து நம்ம வைக்கிற 1 by 1 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொன்னால், ஆன் தி ஜாப்பில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டைமிங் என்னது, இம்பார்ட்டன்ட் டைப் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கோச்சிங் மெத்தடுன்னு சொல்லக்கூடிய இந்த மெத்தட். கோச்சிங் மெத்தட்னு சொல்லக்கூடிய இந்த மெத்தட். In this method, superior teaches or guide a new employee about the
நாலேஜ் அண்ட் ஸ்கில் ரிலவெண்ட் டு த கிவன் ஜாப். சுப்பீரியர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து டீச் பண்ணுவாங்க, சொல்லி கொடுப்பாங்க, இல்லைனா அவங்க கைட் பண்ணுவாங்க நியூ எம்ப்ளாயி அபவுட் தி நாலேஜ் அண்டு ஸ்கில் ரிலவெண்ட் டு த கிவன் ஜாப். அந்த கொடுக்கப்பட்ட வேலைகளை சரியாக செய்யக்கூடியதுக்கு என்னென்ன ட்ரைனிங் தேவையோ அதை வந்து ஒரு சுப்பீரியர் கொடுப்பாங்க. அந்த கம்பெனியில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க கொடுப்பாங்க. அதுக்கு பேர் கோச்சிங் மெத்தட், சொல்லி கொடுக்குறாங்க. இன் திஸ் மெத்தட் சுப்பீரியர் பிளேஸ் த ரோல் ஆஃப் கோச். இந்த சுப்பீரியர் தான் என்னவா இருக்காரு, அவங்களுக்கு கோச்சாக இருக்காரு. கோச்னா என்ன அர்த்தம்? டீச்சர், சொல்லி கொடுக்குறவங்க. ஆர் கைடு and instructor. Under this method, superior should be point out the mistakes, lapses committed by the new worker and also advise the remedial measures to the trainees. So இந்த மெத்தட் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுப்பீரியர் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட தவறுகளை எடுத்து சொல்லுவாங்க. இந்த ஒர்க் பண்ணுறப்ப இப்படி செய்யக்கூடாது, இந்த மாதிரி சொன்னுங்க, இந்த ஒர்க் பண்ணுறப்ப இந்த மாதிரி பண்ணுங்கள், ஏதாச்சும் ஒரு டைப் பண்ணுறப்ப இது மாதிரி பொறுமையாக டைப் பண்ணுங்கள், டைப்பிங் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் அந்த மிஸ்டேக்கை பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கு வந்து அதுக்கு என்ன பண்ணுறது, அந்த மிஸ்டேக் வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழி பண்ணுறது அப்படின்லாம் நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அதுக்கு வந்து கோச்சிங் மெத்தட்னு சொல்கிறாங்க. யார் இதுக்கு கேர் பண்ணுவாங்க? சுப்பீரியர் கேர் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ட்ரைனிஸ் கேன் கிளியர் த டவுட்ஸ் அண்ட் தேர். ஸோ அந்த ட்ரைனியாக வரவங்க, அங்கே வேலைக்கு புதுசாக ஜாயின் பண்ணக்கூடியவங்க என்ன பண்ணிக்கலாம், அவங்க வந்து எல்லாமே என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டவுட்ஸை ஆன் ஸ்பாட்லேயே கிளியர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பின்னாடி ஒர்க் ஃப்ளோருக்கு போய் கூட கிளியர் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? சிம்பிள்ப்பா. கோச்சிங் மெத்தட்னா 4 பாயிண்ட் நச்சுன்னு புரியும். கோச்சிங் மெத்தட், சுப்பீரியர் இஸ் த கோச். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, சுப்பீரியர் பிளேஸ் தி ரோல் ஆஃப் கோச். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, சுப்பீரியர் தான் அவங்களுக்கு டீச் பண்ணுறான், சுப்பீரியர் தான் அவங்களுக்கு கைட் பண்ணுறான் நியூ எம்ப்ளாயிஸ்க்கு. இப்போ நான் கண்ண மூடிட்டே சொல்வேன், சுப்பீரியர் தான் என்ன பண்ணுறாங்க, டீச் பண்ணுறாங்க, கைட் பண்ணுறாங்க நியூ எம்ப்ளாயிஸ்க்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சு போச்சு. செகண்ட் பாயிண்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுப்பீரியர் தான் என்ன ரோல் ப்ளே பண்ணுறான், கோச்சாக ப்ளே பண்ணுறான். தேர்ட் பாயிண்ட் என்னது, சுப்பீரியர் ஷுட் பாயிண்ட் அவுட் த மிஸ்டேக். அவங்களோட மிஸ்டேக் என்னன்னு எடுத்து சொல்லி அதுக்கு என்ன ரெமெடியல் ஆக்ஷன்னு எடுத்து சொல்கிறான். ஃபோர்த்து பாயிண்ட் என்ன, அங்கே ட்ரைனீஸ் என்ன பண்ணிக்கலாம், அவங்களோட டவுட்ஸை உடனுக்குடனே கிளியர் பண்ணிக்கலாம். இதுதான் 4 பாயிண்ட் கோச்சிங் மெத்தடில். இன்கேஸ் 3 மார்க்கில் கேட்குறாங்க, இல்லை 2 மார்க்கில் கேட்குறாங்க, இல்லை 5 மார்க்லேயே வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரைனிங் கேட்குறாங்கன்னா நீங்கள் கோச்சிங் மெத்தட் இந்த 4 பாயிண்ட் எழுதினா போதும். 3 மார்க்கில் கேட்டாலும் 4 பாயிண்ட் தான், 2 மார்க்கில் கேட்டாலும் 4 பாயிண்ட் எழுதினா போதும். சரிங்களா? இதுதான் என்னது கோச்சிங். அதனால் இந்த மாதிரி எடுக்கிறேன், புக்கில் எடுக்காமல் இருக்கிறது காரணம் அதுதான். இந்த மாதிரி போட்ட பாயிண்டாக போட்டால் உங்களுக்கு இன்னும் புரியும் ஈஸியாக, அதுக்காக தான் எடுக்கிறேன் இப்படி. சரிங்களா? தென் மென்டரிங் மெத்தட். இது வந்து கோச்சிங் மெத்தட் கிடையாது, ஜஸ்ட் மென்டரிங் மெத்தட். என்னன்னா சொல்லி கொடுக்கறது, இண்டிவிஜுவலாக சொல்லி கொடுக்கறது. த ப்ராசஸ் ஆஃப் ஷேரிங் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அன் எம்ப்ளாயி. இது வந்து என்னது, ஷேர் பண்ணுறது, தன்னுடைய அறிவையும் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் மற்ற எம்ப்ளாயீஸ்க்கு என்ன பண்ணுறது, சொல்லி கொடுக்கறது. The focus is in this training on the development of attitude of trainees. மோஸ்ட்லி யூஸ்டு ஃபார் மேனேஜர் லெவலில் இருக்க எம்ப்ளாயீஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவாங்க. 10 மேனேஜர்லாம் போட மாட்டாங்க ஒரு கம்பெனியில். ஒரு மேனேஜர் தான் போடுவாங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மேனேஜர் போடுவாங்க. அப்படி இருக்கப்ப அவன் போய் உட்காந்து போர்டு வச்சு சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், பக்கத்தில் உட்காருங்க, நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி மென்டார் பண்ணுற சொல்கிறாங்க. It is always done by senior person. It is also one-to-one interaction like a coaching. Besides, the mentor is responsible for providing necessary support to the trainees and feedback on the performance of the training. So நம்ம பர்டிகுலராக ஒரு பெரிய போஸ்டிங்கில் உட்கார வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அவனை பற்றின ஃபீட்பேக் கரெக்டாக இருக்கணும், ஃபீட்பேக் கரெக்டாக சொல்லணும். ஓகே, இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறான், இந்த ஜாபுக்கு சூட்டபிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஃபீட்பேக் கொடுக்கணும். அது வந்து ஒரு மென்டரோட ரெஸ்பான்சிபிள்னு சொல்கிறாங்க. மென்டர் அப்படிங்கிறது கோச்சிங் பண்ணுறவங்க, அவங்களோட ரெஸ்பான்சிபிள்னு சொல்கிறாங்க. இந்த மெத்தடுக்கு பேர் மென்டரிங் மெத்தட்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்த பாயிண்ட் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், கோச்சிங் மெத்தட் பார்த்தோம். அடுத்தது மென்டரிங் மெத்தட் பார்த்தோம். அடுத்தது ஜாப் ரொட்டேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஜாப் ரொட்டேஷன் மெத்தட் அப்படிங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆளை சேஞ்ச் பண்ணி விட்டுறது. அதுக்கு பேர் தான் என்னது, ஜாப் ரொட்டேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் மெத்தட் ஃபார் burdening the knowledge of executives. அதிகப்படியான அறிவு இருக்கவங்களுக்கு அவங்க மேலே சுமத்துறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு வேலையை ஒருத்தன் செஞ்சுட்டு இருக்கான், அவனே கூப்பிட்டு 2 டிபார்ட்மெண்ட் வேலையை நீயே பாரு அப்படின்னா அது அவனுக்கு தேவையில்லாமல் ஒரு பேர்டன் தானே.
அதான் சொல்கிறாங்க burdening the knowledge of executives. Under this method, trainee is periodically shifted from one work to another work, from one department to another department for a particular period of time. ஒரு பர்டிகுலர் period of timeல ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆளை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. நீங்கள் 15 நாள் இந்த ஒர்க்கை பாருங்கள், 15 நாள் இந்த ஒர்க்கை பாருங்கள், காலையில் வந்தோன்னே இந்த ஆஃப் டே இந்த ஒர்க் பாருங்கள், ஆஃப்டர்நூன் ஆஃப் டே இந்த ஒர்க் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரே ஆளை வச்சு நம்ம மேட்ச் பண்ணுறதுக்காக ஜாப் ரொட்டேஷன் மெத்தடாவது யூஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க. The main aim of the job rotation is to expose the employees of various இதோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாலுமே அவனுக்கு ஒரு எம்ப்ளாயிக்கு எல்லா ஒர்க்குமே தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது அவனோட மெயின் எய்ம். இந்த மெத்தட்ஸோட மெயின் எய்ம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்த மெத்தட் என்ன சொல்கிறாங்க, ஜாப் இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. சொல்லி கொடுக்கறது, இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. இன் திஸ் மெத்தட் trainer the superior level gives some instruction to an employee to know how to perform the job and its purpose. இந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்கள், இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது நடக்குது. பெரிய பெரிய உற்பத்தி தொழிற்சாலைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணுறப்ப அந்த மெத்தட்ஸ் ஆனது அவங்களுக்கு என்ன ஈஸியாக புரிஞ்சிடும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் அதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கு பேர் ஜாப் இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட்னு என்ன பண்ணுறாங்க, பேர் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்த மெத்தடுக்கு பேர் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் மெத்தட். எல்லோரும் இந்த படம் பார்த்துருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்துருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் சூர்யா அவர்களும் விஜய் அவர்களும் என்ன பண்ணுவாங்க, அப்ரெண்டிஸியாக ஒர்க் பண்ண போவாங்க. சொல்லுங்கள், APPRE, என்னடா கிளாஸில் படிக்க வந்திருக்கேன் அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி. அப்ரெண்டிஸ் மெத்தட் அப்படிங்கிறது சம்பளம் இல்லாமல் வேலை வாங்குறது. அப்ரெண்டிஸ் ஆர் ட்ரைனி லேர்ன் தி ஜாப் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் ஃப்ரம் த ட்ரைனர் ஆர் சுப்பீரியர் ஆர் சீனியர் ஒர்க்கர். ஸோ இந்த அப்ரெண்டிஸ் மெத்தட் அப்படிங்கிறது ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறது, ட்ரைனர்கிட்ட இருந்தோ சுப்பீரியர்கிட்ட இருந்தோ சீனியர் ஒர்க்கர்கிட்ட இருந்தோ அந்த நாலேஜை நம்ம ட்ரைன் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. ஜென்ரலி த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் இஸ் given to the technical cadre like that மெக்கானிக்ஸ், எலக்ட்ரீஷியன், கிராஃப்ட்மேன், வெல்டர், ஃபிட்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்களாமா. டியூரிங் திஸ் ட்ரைனிங் பீரியட் ப்ரோக்ராம் ரேஞ்சஸ் ஃப்ரம் 1 year to 5 years. ஸோ இந்த ட்ரைனிங் ஆனது எப்படி இருக்கும், 1 yearலேருந்து 5 year வரைக்கும் கொடுக்க சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. The trainee get the stipend for during the training period. ஸோ அந்த ட்ரைனிங் பீரியடில் இருக்கிறதுக்கு பேர், அவங்க வாங்குகிற சம்பளத்துக்கு பேர் சேல்ரி கிடையாது, ஸ்டிப்பன்னு சொல்லுவாங்க. டிஃபன் கிடையாது, ஸ்டிப்பண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை அவங்களுக்கு சேலரியாக கொடுப்பாங்க, அதுக்கு பேர் ஸ்டிப்பன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மெத்தடுக்கு பேர் தான் அப்ரெண்டிஸ்ஷிப் மெத்தட்னு சொல்கிறாங்க. அடுத்தது கமிட்டி அசைன்மெண்ட் மெத்தட். When the employees are assigned to committee to address the particular issue, they are able to work closely with their members and the committee leaders. They gain more knowledge by observing and participating in the discussion making process. ஸோ அஸ் எ கமிட்டியான ஒரு குழுவாக பிரித்து, ஒவ்வொரு டீமாக பிரித்து இந்த டீமுக்கு இதுதான் அசைன்மெண்ட்டு, இந்த டீமுக்கு இதுதான் அசைன்மெண்ட் கொடுக்குறப்ப அவங்களுக்குள்ளேயே ஒரு கோஆர்டினேஷன் வந்துடுது. அந்த கோவொர்க்கர் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஏற்படுது. அது இல்லாமல் அவங்களுக்கு தெரியாத நாலேஜை அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அதுக்கு இந்த கமிட்டி அசைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கானது, ஒரு ட்ரைனிங் மெத்தடானது யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. தென் அடுத்தது இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் மெத்தட். சுப்பீரியர் கிவ்ஸ் த ட்ரைனிங் டு சப்ஆர்டினேட் ஆர் அண்டர்ஸ்டடி லைக் அன் அசிஸ்டன்ட் டு தி மேனேஜர் ஆர் டைரக்டர். இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் மெத்தட் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒர்க்கில் பெரிய போஸ்டிங்கில் இருக்கவங்க கிட்ட போயிட்டு கற்றுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது. கற்றுக்கோங்க மீன்ஸ் வாட், அந்த அவங்க என்ன வேலை செய்கிறாங்களோ சுப்பீரியராகவோ இல்லை டைரக்டராகவோ இல்லை மேனேஜராகவோ அவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி ஒர்க் பண்ணி அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு நம்ம கற்றுக்க வைக்கிறது தான் இந்த இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் மெத்தட்னு சொல்கிறாங்க. The subordinates learn through experience and observation by the participating in handling day-to-day problems. சபார்டினேட் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட லேர்ன் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அப்சர்வேஷன்ஸ், அவங்களோட அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்காக அவங்க என்னென்ன வேலை பண்ணுறாங்கன்னு உற்று நோக்கி அது மூலமாக அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கற்றுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க.
Basic purpose of internship training is to prepare subordinate for assuming the full responsibilities and duties. ஸோ எதுக்காக உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனிங் அந்த சபார்டினேட்ஸோட என்ன வேலை நம்ம கம்பெனி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அது கொடுக்கக்கூடியது. அப்படி தான் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம்? ஜாப் ரொட்டேஷன் மெத்தடு இன்க்ளூட் ஆகிருக்கிற ஆன் தி ஜாப் ட்ரைனிங்னா என்னென்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டில் ஏதாவது சொல்லிட்டான். ஆன் தி ஜாப் ட்ரைனிங் அப்படிங்கிறது சிம்பிள், அட் த ஒர்க் பிளேஸ் இந்த சேம் ஆக்சுவல் ஒர்க் என்விரான்மெண்ட்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆன் தி ஜாப் ட்ரைனிங்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆன் தி ஜாப் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் கோச்சிங் மெத்தட்னு இருக்குது, மென்டரிங் மெத்தட்ஸ்ன்னு இருக்குது, ஜாப் ரொட்டேஷன் மெத்தட்னு இருக்குது, ஜாப் இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் இருக்குது, அப்ரெண்டிஷிப் மெத்தட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது, தென் கமிட்டி அசைன்மெண்ட் மெத்தடு, தென் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் மெத்தட்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங்னா என்னன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் Off the job training refers to the training which is given to the employee away from the workplace, not in the workplace. It will take to away from the workplace. அங்கேயே பண்ணால் ஒர்க் பண்ணுற இடத்துலையே பண்ணால் அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் ஆன் தி ஜாப் ட்ரைனிங். ஆனால் ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் அப்படிங்கிறது பேசிக் ஒர்க் பிளேஸ்லேருந்து வேறு இடத்துக்கு வெளியில் கூட்டிகிட்டு போய் நான் வெளியில் அனுப்பி ட்ரைனிங் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறது. அவே ஃப்ரம் தி ஆக்சுவல் ஒர்க் பிளேஸ். இங்கே என் கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சேலமில் என் கம்பெனி இருக்குன்னா நான் வெளியில் போய் ஏதாவது வேறு ஃபேமஸாக கம்பெனியில் போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வர்றது, அதுக்கு பேர் தான் அவே ஃப்ரம் த ஒர்க் பிளேஸ். ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் கம்ப்ரைஸ் ஆஃப் பிளேஸ் ஸ்பெஷலி allotted for the training purpose which made near the workplaces, actual workplace, where the workers are required to learn the skill and get well equipped with the tools and techniques that are used at the actual floor. என்ன பண்ணுறது? வெளியில் அனுப்பி அவனை கற்றுக்கிட்டு வர சொல்கிறது. ஒரு வேலையை போயிட்டு அவே ஃப்ரம் த கம்பெனி வெளியில் போய் கற்றுக்கிட்டு வாங்க இந்த வேலையை அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் அப்படிங்க ஆன் தி ஜாப் ட்ரைனிங் அப்படிங்கிறதுனா இன்சைடு த ஒர்க் பிளேஸ். ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் அப்படிங்கிறது என்ன? அவுட் சைடு த ஒர்க் பிளேஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இன் ட்ரைனிங்கில் ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் அப்படிங்கிறது கிளியராக சொல்ல போனால் இட் இஸ் அவே ஃப்ரம் தி ஒர்க் பிளேஸ். அகைன் அண்ட் அகைன் ஐ எம் டெல்லிங். ஓகேவா? ஸோ இதுலேயும் நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. இந்த ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக நாம் இப்போ பார்க்கலாம். லெக்சரர் மெத்தட். Trainees are educated about concepts, theories, principles and application of knowledge in any particular area. Trainer may generally drawn from the colleges, universities, consultancies, institute, manufacturing, concern union, etc. It is impart training effectively by their oratorical skills, knowledge and practical knowledge using audio visual tools. ஸோ இந்த லெக்சரர் மெத்தட் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இடத்துலையோ ஏதாவது ஒரு ஸ்கூல்லையோ ஏதாவது ஒரு காலேஜஸ்லேயோ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க நம்ம ஜாப் ரிலேட்டடாக அப்படின்னா நம்ம எம்ப்ளாயியை அங்கே அனுப்பி ட்ரைனிங் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நாமெல்லாம் சிஏ காலேஜுக்கு விசிட் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? எதுக்காக அங்கே கூப்பிட்டு போனாங்க? அவங்க காலேஜ் எப்படி இருக்குது, அந்த சிஏ படிப்போட முக்கியத்துவம் என்ன, அந்த சிஏ அந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறதுனால நமக்கு என்ன பர்பஸ் இருக்குது, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு அவங்க நம்மளை அங்கே கூப்பிட்டு போனாங்க. நம்ம ஸ்கூல்லேயே கூப்பிட்டுன்னு சொல்லித்தரல அவங்கள. நம்ம என்ன பண்ணோம்? நம்ம ஸ்கூல்லேருந்து வெளியில் போய் நம்ம கற்றுக்கிட்டு வந்தோம். ஒரு செமினார் மாதிரியோ அரேஞ்ச் பண்ணி நம்ம கற்றுக்கிட்டு வந்தோம். அதில் யாரெல்லாம் ட்ரைனராக இருப்பாங்கன்னா, காலேஜஸ்லேருந்து, யூனிவர்சிட்டிஸ்லேருந்து, கன்சல்டன்சிலேருந்து, இன்ஸ்டியூட்லேருந்து, மேனுஃபேக்சரிங் கன்சர்ன் யூனியன்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பெரிய பெரிய ஆளுங்க படித்தவங்க மேனேஜராக இருக்கவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. நமக்கு இந்த மாதிரி பண்ணணும், ஒர்க்கை இவ்வளோ எஃபிஷியண்ட்டாக பண்ணணும், இவ்வளோ எஃபெக்டிவாக பண்ணால் இவ்வளோ ரிசல்ட் கிடைக்கும், இதெல்லாம் ஜென்ரலாக சொல்லிக் கொடுப்பாங்க.
அதுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெக்சரர் மெத்தட்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தியரிட்டிக்கலாக ஒரு நாலேஜ் வரதுக்கு இது யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேர் தான் அது லெக்சரர் மெத்தட். தென் குரூப் டிஸ்கஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. குரூப்பாக உட்கார வச்சு அவங்களுக்குள்ள அவங்கள டிஸ்கஸ் பண்ணிக்க சொல்கிறது. யாழினி மோகினி படத்தில் வந்து பண்ணுவாங்கல்ல, அதுக்கு பேர் தான் குரூப் டிஸ்கஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. இந்த இன்டர்வியூ டைப்பில் கூட நம்ம குரூப் டிஸ்கஷன் மெத்தட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் பார்த்தோம். குரூப் டிஸ்கஷன் மெத்தட், group of people participate in discussing the particular subject or topic. ஸோ அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டையோ இல்லை பர்டிகுலர் டாப்பிக்கையோ டிஸ்கஸ் பண்ண சொல்லி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் உட்கார வச்சுடுவோம். அண்டர் திஸ் மெத்தட் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆர் டிவைடட் இன்டு வேரியஸ் குரூப்ஸ். இந்த மெத்தடில் என்ன பண்ணுவாங்க, பார்ட்டிசிபென்ட்ஸை வேரியஸ் குரூப்ஸாக சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. தே வேர் ப்ரொவைடட் எ பர்டிகுலர் இஷ்யூ ஃபார் த டெலிப்ரேஷன். டெலிப்ரேஷன்னா என்ன அர்த்தம் பார்த்தா விவாதம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. விவாதிக்கிறதுக்காக ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை கொடுத்துருவாங்க, அந்த டாப்பிக்கை பற்றி சொல்லுவாங்க. ஈச் குரூப் ஹேஸ் டு ப்ரிப்பேர் சொல்யூஷன் ஆஃப்டர் டீப் டிஸ்கஷன் வித் தேர் குரூப் மெம்பர்ஸ். த குரூப் லீடர் ஹேஸ் டு ப்ரெசென்ட் த சொல்யூஷன் டு த ஆடியன்ஸ் விச் இஸ் டிஸ்கஸ்டு ஃபார் deliberated by others. Moderator will give the final solution after listening the டிஃப்ரெண்ட் வியூ ஆஃப் பாயிண்ட்ஸ். அதான் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு குரூப்பாக பிரிச்சுடுவாங்க. ஸோ அப்படி குரூப்பாக பிரிக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு டாபிக் கொடுத்துருவோம். அந்த டாப்பிக்கை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணணும், ஈச் குரூப் ப்ரிப்பேர் த சொல்யூஷன் ஃபார் டிஸ்கஷன். த குரூப் லீடர் வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. த குரூப் லீடர் ஹேஸ் டு ப்ரெசென்ட் த டாபிக் ப்ரெசென்ட் த சொல்யூஷன் டு த ஆடியன்ஸ் விச் இஸ் discussed or deliberated by the other groups. Moderator will give the final solution after listening the divergent வியூ பாயிண்ட்ஸ். அவங்களோட பாயிண்ட்ஸை பற்றி பார்க்குறப்ப ஓகே யார் கரெக்டாக டிஸ்கஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் ஜட்ஜஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மெத்தடுக்கு பேர் குரூப் டிஸ்கஷன் மெத்தட்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்த்த மெத்தடுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெக்சரர் மெத்தட் ஃபஸ்ட்டு பார்த்தோம். அடுத்தது குரூப் டிஸ்கஷன் மெத்தட் பார்த்தோம். அடுத்தது கேஸ் ஸ்டடி மெத்தட்னு சொல்லுவாங்க. கேஸ் ஸ்டடி மெத்தட் அப்படிங்கிறதுனா பர்டிகுலர் சுச்சுவேஷனை சொல்லி அவனை போய் அந்த ஒர்க் பிளேஸை பார்த்து ஆராய்ச்சி பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறது. ட்ரைனர்ஸ் டிஸ்கிரைப்டு எ சுச்சுவேஷன் விச் இஸ் சிமுலேட்டட் இன் தேர் இன்ட்ரெஸ்ட் டு ஃபைண்ட் த சொல்யூஷன்ஸ். They have to use their theoretical knowledge and practical knowledge to find the solution to the problem presented. There is no single solution to the problem. It may vary depending upon the points of training. View of points of trainees. In short, the purpose of case study method to make trainee to apply their knowledge. ஒரு பர்டிகுலராக ஒரு ஃபீல்டை கொடுத்து அந்த ஃபீல்டில் போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு வாங்க, இந்த மாதிரி போயிட்டு ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னோம்னா அதுக்கு பேர் தான் இந்த கேஸ் ஸ்டடி மெத்தட்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோல் பிளே மெத்தட். நம்ம ஆல்ரெடி இந்த மெத்தட் நம்ம கிளாஸில் விளையாண்டுருக்கோம் ஒரு தடவை. ஹூ ஆர் த மேனேஜர்னு சொல்லிட்டு நாங்கள் 12th ஒரு தடவை விளையாண்டோம். ஓகே இப்போ கரண்ட் அவுட் கோயிங் பேட்சுக்கு நாங்கள் ஒரு தடவை ப்ளே பண்ணோம் அந்த கேமை. ரோல் பிளே மெத்தட். Under this method, trainees are explained in the situation and assigned the role. They have to act about the role assigned to them without any rehearsal. Thus have to assume the role and play the role without any preparations. The mentor, after observing the role played, gives his views on the role player. ஸோ ரோல் பிளே மெத்தட் அப்படிங்கிறது பர்டிகுலராக ஒரு ரோல் கொடுத்துட்றது. ஸோ அந்த ரோலை கொடுத்து இதுதான் சுச்சுவேஷன், இந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரி நீங்கள் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு எனி ரிகர்சல் இல்லாமல் நடிக்க வைக்கிறது, எந்த ஒரு ப்ரிப்ரேஷனும் இல்லாமல் அவங்கள நடிக்க வைக்கிறது. அப்போ இந்த மென்டரை என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொல்லிக் கொடுக்குறவங்க என்ன பார்த்தாங்க, ஓகே அவங்க எப்படி பேசுகிறாங்க, அவங்க அந்த எப்படி ரிகர்ஸ் பண்ணாமல் டைலாக் டெலிவரி பண்ணுறாங்க, ஸோ இதெல்லாம் முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ட்ரைனிங் மெத்தட்ஸை பார்ப்பாங்க. அதனால் இந்த ரோல் பிளே ட்ரைனிங் மெத்தடும் ஒரு இம்பார்ட்டன்ட் மெத்தட்னு சொல்கிறாங்க. The next, seminar or conference method. This method enables the trainees to listen the lecturer talk delivered by the specific topic. ஸோ இந்த மெத்தடில் என்ன பண்ணுவாங்க, ஒரு எம்ப்ளாயீஸை வந்து ஒரு கான்ஃபரன்ஸ்க்கோ ஒரு செமினாருக்கோ அனுப்பிச்சுட்டு அவங்கள போய் அவங்க பேசுகிறாங்க கேட்டுவாங்க. ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். இல்லை அந்த பர்டிகுலர் டாப்பிக்கு இவனுக்கே ஒரு சில டவுட்ஸ் இருந்திருக்கலாம், ஸோ அங்கே போய் பேசலாம், அங்கே போய் கேட்கலாம். அந்த மாதிரி மெத்தட்ஸ்க்கு பேர் கான்ஃபரன்ஸ் ஆர் செமினார் மெத்தட்னு சொல்கிறாங்க. Provide the opportunities to participate, the interact with the speaker and get their doubts clarified. சொன்னல
அவங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. செலக்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் மே பி அலவுட் டு ப்ரெசென்ட் த பேப்பர் இன் ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ் ஆஸ் டெலிகேட்ஸ். ஸோ மேபி அவங்க இன்னும் இவங்க வந்து இன்னும் நல்லா இருக்காங்க, இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா நம்ம இவங்களே கூட நம்ம கம்பெனி சார்பாக போய் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்ப வாய்ப்புகள் இருக்குது. They share their rich experience at the seminar through their பேப்பர்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பேப்பர் மூலமாக என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. Thus participants can widen and deepen their knowledge, their active participation at the conference. ஸோ கான்ஃபரன்ஸை போய் கலந்துக்கிறது மூலமாக அவங்களுக்கு ஈஸியாக அந்த நாலேஜ் ஆனது கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திங்க் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெத்தட் இஸ் கால்டு ஃபீல்டு ட்ரிப் மெத்தட்னு சொல்கிறாங்க. In this method, trainees are taken to the actual workplace to gain to exposure and knowledge. They are explained the process of work, supervised and facility visited by the participants. They are free to clarify their doubts from the organization expert. These methods helps the trainee to strengthen their theoretical knowledge, obtain the classroom environment by the ப்ராக்டிக்கல் எக்ஸ்போசர்ஸ். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல பார்க்குறப்ப ஃபீல்டு ட்ரிப் மெத்தட் நாமளே கூட போவோம், ஐவி போவோம் பார்த்தீங்களா, ஏதாச்சும் ஒரு கம்பெனிக்கு கூப்பிட்டு போயிட்டு சுற்றி பாருங்கன்னு நம்ம சொல்லுவோம். இந்த கம்பெனிக்கு கூப்பிட்டு போயிட்டு என்ன பண்ணுவோம், ஓகே இதை போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க, சுற்றி பார்த்துட்டு வாங்க, இந்த மாதிரிலாம் நம்ம சொன்னோம்னா அதுக்கு பேர் ஃபீல்டு ட்ரிப் மெத்தட். அவங்க படித்த நாலேஜை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, அதுக்கு பேர் தான் ஃபீல்டு ட்ரிப் மெத்தட்னு சொல்கிறாங்க. சரிங்களா. தென் நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா விசிட்டபிள் ட்ரைனிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா சேம் ஒர்க் பிளேஸ் மாதிரியே ஒரு ஒர்க் பிளேஸை க்ரியேட் பண்ணி அவங்கள ஒர்க் பண்ண சொல்கிறது. ஆக்சுவல் ஒர்க் பிளேஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே ஒரு ஒர்க் பிளேஸை க்ரியேட் பண்ணுறோம், அதில் அவங்கள ஒர்க் பண்ண சொல்கிறோம், எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ளைட்டு ட்ரைனிங்லாம் இருக்குல்ல பார்த்தீங்களா, அவங்களாம் எடுத்தோடனே ஃப்ளைட்டை கையில் கொடுத்து ஓட்டிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, எடுத்தோடனே ஏரோப்ளைனை கையில் கொடுத்து போயிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி சேம் சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி நிறையா தப்புகள் நடக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணி அதை எப்படி அவங்க சமாளிக்கிறாங்கன்னு பார்க்குறதுக்காக க்ரியேட் பண்ணுவோம். அந்த மாதிரி மெத்தட்ஸ்க்கு பேர் வெஸ்டிபிள் ட்ரைனிங் மெத்தட்னு சொல்கிறாங்க. வெஸ்டிபிள் ட்ரைனிங் இஸ் த ட்ரைனிங் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இஸ் அன் என்விரான்மெண்ட் சிமிலர் டு ஆக்சுவல் ஒர்க் என்விரான்மெண்ட் ஆர்டிஃபிஷியலி கிரியேட்டட் பை த ட்ரைனிங் பர்பஸ். ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ண இடத்துல திஸ் டைப் ஆஃப் ட்ரைனிங் is given to avoid any damages or loss to machinery in the actual workplace. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப ஆக்சுவல் ஒர்க் பிளேஸில் இருக்கிற மிஷினரியை வந்து டேமேஜ் ஆகாமல் நம்ம பார்த்துக்க முடியும்னு சொல்கிறாங்க. இட் அவாய்ட் த டிஸ்டர்பிங் த நார்மல் ஒர்க் ஃப்ளோ இன் தி ஆக்சுவல் ஒர்க் பிளேஸ். ஸோ அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஆக்சுவல் ஒர்க் பிளேஸில் இருக்கவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு இங்கே தனியாக ஒரு செட்டப் வச்சு நம்ம கற்றுக்குறோம். அதுக்கு பேர் தான் இந்த டிஸ்டர்ப் இல்லாமல் கற்றுக்கிறதுக்கு பேர் தான் இந்த வெஸ்டிபிள் ட்ரைனிங் மெத்தட்னு சொல்கிறாங்க. இட் இஸ் கிவன் டு த டிரைவர்ஸ், பைலட்ஸ், ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தென் லேர்னிங் மெத்தட்ஸ், வீட்டிலேருந்தே கற்றுக்கிறது லேர்னிங் மெத்தட்ஸ் மூலமாக. லேர்னிங் இஸ் யூஸ் டு டெக்னாலஜிக்கல் ப்ராசஸ் ஆஃப் ஆக்சஸ் ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூம் ஆர் ஆஃபீஸ். லேர்னிங் இஸ் ஆல்சோ ஆஃப்டன் ஆஃபர்டு to us online learning or web-based trainings. E-learning training courses can save lakhs and lakhs rupees of organization as they no longer have to pay overtime or costly seminar to improve the employee skill. ஸோ எந்த ஒரு அமௌண்ட்டும் நம்ம வந்து கஷ்டப்பட்டு பே பண்ணி படிங்கன்னு சொல்ல தேவையில்ல, பே பண்ணி வாங்கன்னு சொல்ல தேவையில்ல, எந்த ஒரு ட்ரைனரை அரேஞ்ச் பண்ண தேவையில்ல. லேர்னிங் மூலமாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோஸில் இருக்க போய் செக் பண்ணி கற்றுக்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டுடலாம், அவங்க வீட்டுக்கே அனுப்பிச்சுட்டுடலாம். ஒர்க் பிளேஸுக்கு ரெண்ட் கொடுக்க தேவையில்லை, அவனுக்கு ஒரு சேர் ரெடி பண்ண தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஸோ இதெல்லாம் என்னது காஸ்ட்டு மிச்சம் பண்ணுது, லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ருபீஸை சேஞ்ச் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அண்டர் திஸ் டைப் ஆஃப் வெப் பேஸ்டு ட்ரைனிங் எனிவேர் எனி டைம் இன்ஃபர்மேஷன் கேன் பாஸ் ஓவர் த இன்டர்நெட். ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் மெத்தட்ஸில் இன்டர்நெட் மூலமாக ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட் இந்த என்ன மெத்தட்னா டெமோ மெத்தட் நம்ம சொல்லுவோம். ஒரு பொருளை வாங்குறப்ப என்ன பண்ணுவோம், நம்ம டெமோ கேட்போம், டெமோ கொடுங்க அப்படிம்போம், அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு காட்டுங்க அப்படிம்போம். அந்த மாதிரி மெத்தடுக்கு பேர் டெமோ மெத்தட். திஸ் மெத்தட் இஸ் விஷுவலி டிஸ்பிளே ஹவு சம்திங் ஒர்க்ஸ் அண்ட் ஹவு டு டூ சம்திங். டெமான்ஸ்ட்ரேஷன் இன்வால்வ் showing the reason or
proof of explaining or making clear by using examples and or experiments. ஸோ டெமோ மெத்தட் அப்படிங்கிறது எக்ஸ்பெரிமெண்ட்ஸையோ இல்லை எக்ஸாம்பிள்ஸையோ வச்சு நம்ம வந்து ஒர்க் பண்ணி காட்டுறது. பாருங்கள், இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ஒர்க் ஆகும், இது இங்கே வரப்போ இந்த பேப்பர் இங்கே வரப்போ நம்ம வந்து இந்த கலரை கொடுக்கணும், ஸோ இந்த கலர் பேப்பர் பிரிண்ட் ஆகும். அது மாதிரி டெமோ பண்ணி காட்டுறதுக்கு பேர் டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட்னு சொல்கிறாங்க. தென் ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட். ஆல்ரெடி ஜஸ்ட் ஒன்று படிச்சுன்னா உனக்கே தெரியும். ஒரு தடவை படித்து பாருங்கள் பார்க்கலாம். ஒரு ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக கற்றுக் கொடுக்கறது. ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக அவங்களுக்கு வந்து நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுக்கறது. அப்படி கற்றுக்கிட்ட பிறகு ஒரு சில ஃபார்மெட்டை வச்சு, வீடியோ ஃபார்மெட்லேயோ இல்லை டெக்ஸ்ட் ஃபார்மெட்லேயோ வச்சு அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி அவங்க வந்து கரெக்டாக கற்றுக்கிட்டாங்களா இல்லையான்னு சொல்லி பார்க்குறதுக்கு பேர் தான் இந்த ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதோட ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் மெத்தட்ஸு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் மெத்தட்ஸில் இதுக்கு மேலே அந்த சார்ட்டுக்கு போயிடலாமா ஒரு தடவை? ட்ரைனிங் மெத்தட்ஸ்ப்பா, ட்ரைனிங் மெத்தட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம்ப்பா. 2 types ஆஃப் ட்ரைனிங் மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று ஆன் தி ஜாப் ட்ரைனிங் அண்ட் அனதர் ஒன் இஸ் தி ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங். இதெல்லாம் என்னன்னு நம்ம இப்போ பார்த்தோம். சரிங்களா? ஆன் தி ஜாப் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் கோச்சிங் மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதே மாதிரி மென்டரிங், ஜாப் ரொட்டேஷன், ஜாப் இன்ஸ்ட்ரக்ஷன், அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங், கமிட்டி அசைன்மெண்ட், இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் மெத்தட்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரைனிங் இருக்குது. ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் லெக்சரர், குரூப் டிஸ்கஷன், கேஸ் ஸ்டடி, ரோல் பிளே, செமினார், ஃபீல்டு ட்ரிப், வெஸ்டிபிள், இ லேர்னிங், டெமோ மெத்தட், ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. சரிங்களா? ஏதாச்சும் டவுட்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஆன் தி ஜாப் ட்ரைனிங்க்கும் ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னா. மீனிங்: எம்ப்ளாயி லேர்ன்ஸ் த ஜாப் இன் தி ஆக்சுவல் ஒர்க் என்விரான்மெண்ட். ஆன் தி ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவல் ஒர்க் என்விரான்மெண்ட்லேயே நாம் அந்த விஷயங்களை கற்றுக்குறோம். எம்ப்ளாயி லேர்ன் தி ஜாப் அவுட் சைடு தி ஆக்சுவல் ஒர்க் என்விரான்மெண்ட். இது இன்சைடு, இது அவுட் சைடு. முடிஞ்சு போச்சு. காஸ்ட்டு இது கம்பெனிக்குள்ளேயே இருக்கிறதுனால எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லை. ஸோ சீப்பஸ்ட் வே. இதுக்கு என்னென்ன வேணும் ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங்னா? வெளியே அவன் அனுப்புனா அதுக்கு அமௌண்ட் தரணும். இல்லை சார் நம்ம வெளியே கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா செப்பரேட்டாக ட்ரைனிங் ரூம் வேணும், ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு அமௌண்ட் தரணும், ரிசோர்ஸ் பர்சன்ஸ் வேணும், ப்ரொஜெக்டர்ஸ் வேணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தேவைப்படுது. அதுக்கு லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன் தி ஜாப் பொறுத்த வரைக்கும் அது அந்த ஒர்க் பிளேஸ்லேயே சொல்லித்தராங்க. ஆஃப் தி ஜாப் பொறுத்த வரைக்கும் ஒர்க் பிளேஸை விட்டு வெளியே கூட்டிகிட்டு போய் சொல்லித்தராங்க. சூட்டபிள் ஃபார் யாருக்கெல்லாம் இந்த ஆன் தி ஜாப் சூட் ஆகும்? இன் கேஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஃபார் ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் ஜாப். தொழிற்சாலைகள் சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் சூட் ஆகும்னு சொல்கிறாங்க. சார் அவன் நம்மக்கிட்ட கற்றுக்கணும், நம்ம மிஷினரியில் ஒர்க் பண்ணால் தான் அவனுக்கு எப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்கிற மீடிய ஜாபுகளுக்கு இந்த ஆன் தி ஜாப் ட்ரைனிங் ஆனது சூட்டபுளாக இருக்கும். இது மோஸ்ட்லி ஃபார் மேனேஜரியல் அண்ட் நான் ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் ஜாப்ஸ். மேனேஜர் லெவலில் இருக்கவங்களுக்கு அவங்கள வெளியில் போய் கூட அந்த கம்பெனி சுச்சுவேஷன் எப்படின்னு கற்றுட்டுவாங்கன்னு சொல்லலாம். அப்ரோச்: இது ப்ராக்டிக்கல் அப்ரோச். கண்ணு முன்னாடியே செய்யலாம், நம்ம பார்த்துட்டு அதே மாதிரி அந்த ஒர்க்கை நம்ம பண்ணுறோம். இது தியரிட்டிக்கல் அப்ரோச். வெளியில் போய் கற்றுக்கிட்டு வந்து நம்ம பண்ணுறோம். இதோட கொள்கை என்ன? இதோட கொள்கை பார்த்தீங்கன்னா லேர்னிங் பை பர்ஃபார்மிங். வேலையை செஞ்சுக்கிட்டே கற்றுக்கிறோம். இதோட பர்பஸ் என்ன? லேர்னிங் பை அக்வயரிங் நாலேஜ். மற்றவங்க பேசுகிறத கேட்டு, மற்றவங்க சொல்கிறத கேட்டு, மற்றவங்க செய்கிறத பார்த்து அது மூலமாக அந்த அறிவை அவன் வளர்த்துக்கிறான். அந்த வேலையை அவன் செய்கிறதுக்கான திறமைகளை வளர்த்துக்கிறான். அதுக்கு பேர் தான் லேர்னிங் பை அக்வயரிங் நாலேஜ்னு சொல்கிறாங்க. கேரிட் அவுட். யார் இதை நடத்துகிறாங்க?
யார் இந்த வேலையை இப்போ சொல்லித்தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆன் தி ஜாப் பொறுத்த வரைக்கும் கேரிட் அவுட் பை த எக்ஸ்பீரியன்ஸ்டு எம்ப்ளாயி. நல்ல திறமையுள்ள அனுபவம் வாய்ந்த தொழிலாளர்கள் சொல்லித்தராங்க. இது அந்த தொழிலில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க. எக்ஸ்பர்ட்னா யார்? தொழிலில் ஆல்ரெடி நல்ல புலமைகளோடு இருக்கிறவங்க சொல்லி தருவாங்க. ட்ரைனிங் இஸ் வெரி ரிலவெண்ட் டு ப்ராக்டிக்கல் டீலிங் வித் த டே டு டே ரெக்குயர்மெண்ட் ஆஃப் ஜாப். ஸோ நாளுக்கு நாள் என்னென்ன சேவைகள் செய்யணும், காலைல வந்தோன்னே இந்த மிஷினை ஆன் பண்ணணும், காலைல வந்தோன்னே ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சிடணும், வந்தோன்னே பெருக்கிடணும், ஃபஸ்ட்டு வந்தோன்னே இந்த மிஷினை சுத்தம் பண்ணிடணும், அப்புறமேட்டு இந்த மாதிரி டே டு டே ஆக்டிவிட்டீஸ் முதற்கொண்டு அவனுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் ஆஃப் தி ஜாப் பொறுத்த வரைக்கும் மோர் ஈஸிலி டீல்ஸ் வித் தி குரூப் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அட் த சேம் டைம். நிறையா ஒர்க்கர்ஸ் கூட நம்ம ஈஸியாக பேசிக்க முடியுமோ தவிர டே டு டே ஆக்டிவிட்டீஸ் நமக்கு என்னன்னு தெரியறதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு பேர் தான் இந்த ஆன் தி ஜாப் ட்ரைனிங். ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங்க்கும் டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. தென் இந்த ட்ரைனிங்கில் எந்தெந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஆர்கனைசேஷனுக்கு என்ன பெனிஃபிட்டு, எம்ப்ளாயீஸ்க்கு என்ன பெனிஃபிட்டு, கஸ்டமர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட்டுன்னு கேட்குறாங்க. கம்பெனிக்கு என்ன பெனிஃபிட்டாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாலுமே காஸ்ட் ரிடக்ஷன் ஆகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், இட் இம்ப்ரூவ்ஸ் தி ஸ்கில்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி. தொழிலாளிகளோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுது. என்ஹான்ஸ் தி ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி. ஸோ ப்ரொடக்டிவிட்டியும் ப்ராஃபிட்டபிலிட்டியும் கம்பெனிக்கு அதிகமாகுது. ரெடியூஸ் த வேஸ்டேஜ் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் ஐடியல் டைம். அந்த பொருட்களை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. எக்ஸ்போசிங் தி எம்ப்ளாயீஸ் த லேட்டஸ்ட் ட்ரெண்டு. ரீசெண்டாக இருக்க ட்ரெண்டுக்கு எம்ப்ளாயீஸை என்ன பண்ணுறாங்க, வளர்த்து விடுறாங்க. மினிமைஸ் த டைம் அண்டு ஃபார் சூப்பர்வைசன் பண்ண தேவையில்லை. கம்பெனி சைடில் இதெல்லாம் பெனிஃபிட்னு சொல்கிறாங்க. இட் ரெடியூஸ் த லேபர் டேர்ன் ஓவர் ஆஃப் த எம்ப்ளாயி. லேபருக்கு டேர்ன் ஓவர் கொடுக்க டேர்ன் ஓவர் அதிக செலவாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இம்ப்ரூவ்ஸ் த யூனியன் அண்டு மேனேஜ்மெண்ட் ரிலேஷன்ஸ். ஸோ இது கற்றுத்தரது மேனேஜர் லெவலில் இருக்கிறதுனால ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இட் எய்ட்ஸ் டு த நாலேஜ் ஸ்கில்ஸ் அண்டு காம்பிடென்சி ஆஃப் த எம்ப்ளாயீஸ். எம்ப்ளாய்க்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எம்ப்ளாய்க்கு அறிவு வளருது, மூளை வளருது. இட் எனேபிள்ஸ் him to gain the promotion and or achieve the career. அந்த கெரியர் அந்த அவங்களோட கெரியர் பார்த்து எப்படி இருக்கோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இம்ப்ரூவ் த எம்ப்ளாயீஸ் ப்ரொடக்டிவிட்டி. நம்மளோட எம்ப்ளாயோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணி அது மூலமாக சேலரி நிறையா வாங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மாரல் ஆஃப் த எம்ப்ளாயி. நம்ம என்ன ஒர்க் பண்ணணும், என்ன வேலை செய்யணும் அவனுக்கு தெளிவாக தெரிஞ்சிடுது இந்த ட்ரைனிங் கொடுக்கறது மூலமாக. எம்ப்ளாயீஸ் கெட் ஹையர் ஏர்னிங் த்ரூ த இன்சென்டிவ்ஸ் அண்டு ரிவார்ட்ஸ். ஸோ அந்த இன்சென்டிவ் மூலமாகவும் ரிவார்ட்ஸ் மூலமாகவும் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. Then to build up the confidence of the employee by changing the attitude to positively towards the work. வேலைகள் சம்மந்தமாக ஒரு நேர்மறையான எண்ணம் உருவாகி அந்த வேலையில் கண்டினியூ பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த ட்ரைனிங் மூலமாக. கஸ்டமருக்கு என்ன சார் பெனிஃபிட்டு? ஃபஸ்ட்டு குவாலிட்டியான ப்ராடக்ட் கிடைக்கும். கஸ்டமர்ஸ் கெட் த பெட்டர் குவாலிட்டி ஆர் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ். கஸ்டமர்ஸ் கெட்ஸ் த இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் ஆர் வேல்யூ ஆடட் ஃபியூச்சர் ரிச் ப்ராடக்ட்ஸ். ஸோ என்ன பண்ணுறாங்க, வேல்யூ ஆடட். கஸ்டமருக்கு என்னென்ன கிடைக்கும், கண்டிப்பாலுமே நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் கிடைக்கும். ட்ரெயின்டு எம்ப்ளாயம் பண்ணுறப்ப நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் கிடைக்கும். மேபி ஃபியூச்சரில் இன்னோவேட்டிவான ப்ராடக்ட் கஸ்டமர் கிடைக்கிறதுக்கு, புதுமையான ப்ராடக்ட் கஸ்டமர் கிடைக்கிறது நிறையா சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெனிஃபிட்ஸ். இந்த ட்ரைனிங் மூலமாக யார் யாருக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது ஒரு சாப்டர் 12 இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சரிங்களா? சாப்டர் 12 இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒரு நிமிஷம் மேலே இண்டெக்ஸ் பாருங்கள், நம்ம என்னென்ன பார்க்குறோன்னு சொன்னோன்னு பாருங்கள். என்னென்ன பார்க்குறோன்னு சொன்னோம் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும். ஹெச்ஆர்எம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். யூனிட் 4 12 சாப்டர் நம்பர் 12 என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ட்ரைனிங் மெத்தட்ஸ் பார்த்தோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், டெஃபினேஷன் பார்த்தாச்சு. பர்பஸ் ஆஃப் த ட்ரைனிங் ஆர் நீட் ஃபார் த ட்ரைனிங் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை டிசைன் பண்ணுறது மூலமாக நமக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ட்ரைனிங் மெத்தட்ஸ் தான் முக்கியமாக பார்த்தோம். என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, ஆன் தி ஜாப் ட்ரைனிங் மெத்தட் அண்ட் ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் மெத்தட்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 பேசிக் இருக்குது. அப்படியே ரீகால் பண்ணுங்கள் பார்க்கலாம். அதாவது கண்ணை மூடிக்கிட்டு ஆன் தி ஜாப் ட்ரைனிங் மெத்தட் அப்படிங்கிறது
கோச்சிங் மெத்தட் இருக்குது, மென்டாரிங் மெத்தட் இருக்குது, ஜாப் இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் இருக்குது, ஜாப் ரொட்டேஷன் மெத்தட் இருக்குது. இதெல்லாம் நான் பார்க்காம தான் சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு மனப்பாடம் இருக்கும். அடுத்தது என்ன மெத்தட்ஸ் இருக்குது? ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் மெத்தட்ஸில் செமினார் மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்குது, வீடியோ லேர்னிங் மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்குது. அப்புறம் வேறு என்ன மெத்தட்ஸ் இருக்குது? வெஸ்டிபிள் ட்ரைனிங் மெத்தட் இருக்குது, டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட் இருக்குது, குரூப் டிஸ்கஷன் மெத்தட் இருக்குது. அப்புறம் ரோல் ப்ளே மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் ஆஃப் தி ஜாப் மெத்தட்ஸில் இருக்குது. அப்புறம் இந்த ஆன் தி ஜாப் மெத்தடுக்கும் ஆஃப் தி ஜாப் மெத்தடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லி பார்த்தோம். தென் லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரைனிங் மூலமாக பெனிஃபிட் யார் யாருக்கு, கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட், எம்ப்ளாய்க்கு என்ன பெனிஃபிட், ஆர்கனைசேஷனுக்கு என்ன பெனிஃபிட்னு சொல்லிட்டு நம்ம கிளியராக பார்த்தோம். சொன்ன மாதிரி ஒரே கிளாஸ்லேயே இந்த சாப்டர் நம்பர் 12 ஆனது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சரிங்களா? கம்மிங் வெட்னஸ்டே ஸ்லிப் டெஸ்ட்டுக்கு போர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் நம்பர் 12 மட்டும். சரிங்களா? அசைன்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரைனிங் மெத்தட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரைனிங் மெத்தட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ மேலே ட்ரைனிங் மெத்தட்ஸ்னு டாபிக் போட்டு இந்த 4 பாயிண்ட் எழுதிட்டு இந்த டயக்ராம் போட்டுருங்க. இந்த டயக்ராமுக்கு அப்புறம் மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரைனிங்னு சொல்லி போட்டு இந்த டயக்ராம் போட்டுருங்க. டயக்ராம் போட்டு இதில் ஆன் தி ஜாப் மெத்தடில் ஒரு 5 டைப் ஆஃப் ட்ரைனிங், 5 டைப்ஸ் ஆஃப் ட்ரைனிங், ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் மெத்தட்ஸில் ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் ட்ரைனிங். ஒவ்வொரு ட்ரைனிங் மெத்தடும் மினிமம் 3 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். இப்போ கோச்சிங் மெத்தட்னா கோச்சிங் மெத்தடில் 3 பாயிண்ட்டு, மென்டரிங் மெத்தட்னா மென்டரிங் மெத்தடில் 3 பாயிண்ட்டு எழுதி A3 ஷீட்டை 2ஆக மடித்து எழுதி, இல்லை A4 ஷீட்டில் எழுதி எனக்கு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புங்க. பேப்பர் சப்மிட் பண்ணுறப்ப எனக்கு அதுவும் சப்மிட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? எழுதிட்டு எனக்கு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி அட்டனன்ஸு நான் ப்ரெசன்ட் போடுவேன். ஓகேவா? நிறையா பேர் வீடியோ அசைன்மெண்ட் அனுப்புறதில்ல. எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் அனுப்புறதில்லைன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேர் பக்கமாக, கேர்ள்ஸ் பாய்ஸ் 2 பேர்த்துலேயும் சேர்ந்து 38 மெம்பர்ஸில் ஒரு 10 மெம்பர்ஸ் அனுப்புறதில்ல. முடிஞ்சால் நெக்ஸ்ட் வீக்கில் அந்த அனுப்பாத மெம்பர்ஸ் வீட்டுக்கு நான் கண்டிப்பாக வருவேன். என்ன ரீசன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களோட வீட்டுக்கு நான் வரேன். சரிங்களா? இதோட சாப்டர் நம்பர் 12 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ வெட்னஸ்டே சாப்டர் நம்பர் 12 டெஸ்ட் இருக்குது. படித்து பார்க்காம எழுதுறதுக்கு ட்ரைன் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ அண்ட் பாய்.